ஆண்மை குறைவுக்கு தீர்வு அளிப்பதாக கூறி விற்பனை செய்யப்படும் போலி மருந்துகளை கட்டுப்படுத்த இந்தியாவில் என்னென்ன மாதிரியான சட்டங்கள் உள்ளன? இந்த சட்டங்கள் குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருக்கிறதா என்பது குறித்து சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் சஞ்சய் காந்தியுடன் நமது செய்தியாளர் வினிதா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். போலி மருந்து விற்பனைகள் குறிப்பாக ஆண்மை குறைவு தொடர்பாக அதிகரித்து வரும் போலி மருந்து விற்பனைகளை தடுக்கிறதுக்கு எது மாதிரியான சட்டங்கள் நம்ம நாட்டில் இருக்குது சார்? இந்தியாவை பொறுத்தவரையில் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940 இருக்கிறது. அது மிகவும் சக்தி வாய்ந்த சட்டம். இந்த சட்டத்தை பயன்படுத்தி போலி மருந்துகள் யார் தயாரித்து விற்பனை செய்கிறார்களோ அவர்கள் மீது தண்டிக்க, அவர்கள் மீது சர்ச் செய்ய, அவர்கள் மீது அந்த கம்பெனியை இழுத்து மூடுவதற்கு அனைத்தும் அந்த சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஈவன் கன்சியூமர் ஆக்டிலும் இதற்கு இடம் உண்டு. கன்சியூமர் ஆக்டிலோட இதற்கு இடம் உண்டு. மக்கள்கிட்ட இந்த போலி மருந்துகள் விற்பனை தொடர்பான போதுமான விழிப்புணர்வு இருக்கா? இது போன்ற சமயங்களில் மக்கள் யாரை தொடர்பு கொள்ளணும் சார்? மக்களிடையே 90% விழிப்புணர்வு இல்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா சட்டங்கள் அதிகம் இருக்கிறது. சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது யார் தவறு செய்கிறார்களோ. ஆனால் பொதுமக்கள் உடனடியாக யாரிடம் சென்று புகார் கொடுக்க வேண்டும் என்பதோடு தெரியாமல் இருக்கிறார்கள். ஆண்மை குறைவை போக்குவதற்கு மருந்து இருக்கிறது என்று உண்மையாகவே அதற்கு சக்தி இல்லாத மருந்துகளை விற்பனை செய்கிறார்கள். அவற்றையெல்லாம் தடுப்பதற்கு ட்ரக் இன்ஸ்பெக்டர்கள் இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் அவர்களிடம் புகார் கொடுத்தால் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் இடம் உண்டு. நன்றி சார். போலி மருந்து விற்பனையை தடுக்கிறதற்காக நிறைய சட்டங்கள் நம்ம இடையே இருந்தாலும் சென்னை உயர்நீதிமன்றமும் இது தொடர்பான பல்வேறு வழக்குகளில் போலி மருந்துகளை தடுப்பது முக்கிய பணி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் வினிதா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.